ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு பாத்திங் பவுட்ரு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஃபேஸ்க்கு போட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் சோப் போட்டு குளிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவல் ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன சோப் போட்டாலே நம்மளுக்கு ஒயிட் கலரில் ஒரு மாதிரி வரும், அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. அப்புறமா நியூ சோப் இப்போ செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கவங்க சோப்புக்கு பதிலாக இந்த பவுடரை யூஸ் பண்ணி குளிச்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ சன்டேனாக ஆயிருந்தாலும் இதை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்குள்ளே வரீங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அந்த இதுதான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அளவு வச்சு நம்ம போட போகிறோம். அப்புறமா மைசூர் டால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மைசூர் டால் எடுத்து போட்டுக்கலாம். வேறு லெவல் ஃபேஸ் ரிசல்ட் கிடைக்கும். இது நீங்கள் இதை மட்டும் ஃபேஸ்க்கு அரைச்சி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா, பால் ஊற்றி யூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஃபேஸ் செம்ம பிரைட்டாக இருக்கும். ஒரே நாளில் ரிசல்ட் கிடைக்கும்னா அதுதான். ஏன்னா நான் ஆக்னி ஸ்கின்னாக இருக்கும்போது நான் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்தேன். ஃபேஸ்க்கு எது போட்டாலும் வருதுன்னு இதை நான் யூஸ் பண்ண அப்புறம் பார்த்தா பாலும் மைசூர் டால் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் விடுவேன்னு நினைக்கிறேன். பார்த்தா வேறு லெவல் அந்த டேனு எல்லாம் எடுத்துரும். ஏன்னா நம்மளுக்கு ஆக்னி ஸ்கின்னாக இருக்கனால எது போட்டாலுமே செட் ஆகாது. அது போட்டால் வேறு லெவலில் செட் ஆச்சு. உங்களுக்கு அது வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ இது பண்ணி போடுறேன். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து இப்போ என்னென்னா அரிசி அதே அளவு எடுத்துக்கோங்க. நம்ம மைசூர் டால் எந்த அளவுக்கு போட்டோமோ அதே அளவு அரிசி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாத்தையும். அரிசி அவ்வளோ ஃபேஸ்க்கு நல்லது. ஸ்கின் பிரைட்னிங் ஒயிட்னிங்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், அரிசிக்கு தான் போவோம். என்ன வீடியோ பார்த்தாலும் ரைஸ் தான் போட்டிருப்பாங்க. இப்போ கொரியனில் இதுலேயுமே ரைஸ் தான், ரொம்ப ரைஸ் வாட்டர் வச்சு நிறையா இது பண்ணுறாங்க. ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரைஸ் தான். ஏன்னா ரைஸில் அவ்வளோ நல்லது, நல்ல நிறையா சத்துங்க இருக்குது. நம்ம ஏஜிங் ஆகுது, ஃபேஸில் சுருக்கம் வருது, இந்த நிறையா ப்ராப்ளத்துக்கு ரைஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நானே ஒர்க் ஆகாதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா நான் ரைஸ் போட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறமா அதை எப்படி நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ணுறோமோ அதை கரெக்டாக நமக்கு செட் ஆகும். அதுக்கடுத்து உங்களுக்கு இல்லை எனக்கு ரைஸ் ட்ரையாக தான் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஓட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்படி ட்ரை ஆகாதுன்னு நினச்சாலும் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் போடுறதுக்கும் நம்ம ஓட்ஸ் என்னென்னா போட்டோம்னா அந்த ட்ரைனஸ் இல்லாமல் வேறு லெவலில் ஸ்கின் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தனியாக ஓட்ஸ் அரைச்சிட்டு தேன் கொஞ்சோண்டு பால் ஊற்றி ஃபேஸில் அப்ளை பண்ணால் அவ்வளோ ஸ்கின் பிரைட்டாக இருக்கும். நான் இது எல்லாமே தனித்தனியாகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் அதே அளவு நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே அளவுக்கு ஒரு கப் போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கப்புறம் என்ன போடலாம் பார்த்தீங்கன்னா, கடலப்பருப்பும் அதே அளவு எடுத்துக்கோங்க. எனக்கு ஸ்கின் கடலப்பருப்பு போட்டு எப்படின்னா ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், சில டைம் ஆயிலாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம டேன் எடுக்க அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கடலப்பருப்பு போட்டுக்கோங்க அதே அளவு. ஒன்றுத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா பெரிய வீடியோவாக ஆகிடும். ஏன்னா எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான். இப்போ நான் 2 இதுக்குமே உங்களுக்கு கரெக்டான இது கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அரிசிக்கும் மைசூர் பருப்புக்கும் அப்புறமா ஓட்ஸுக்கும் கரெக்டான இது கொடுத்துருப்பேன். இப்போ நான் ஒன்றுக்கும் நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும். அதனால தான் நான் ஒரு இதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதுக்கப்புறம் நம்ம அதே கப் அளவுக்கு பாதாம் எடுத்துப்போம். பாதாம்லேயும் அவ்வளோ நல்லாயிருக்கு. நான் பாதாமை தனியாக அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஆயிலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு காம்பினேஷன் ஸ்கின்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. இதில் யூஸ் பண்ண எனக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து நான் பாசிப்பயிறு அரைச்சே வச்சுருந்தேன். அதனால் அதில் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன். அரைச்சி இல்லைன்னா நீங்கள் பருப்பாக வாங்கி போட்டுக்கலாம். பயிறு. அதுக்கடுத்து பாதாம் போட்டுக்கிட்டோமா, அதுக்கடுத்து பயிறு போட்டுக்கிட்டோமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ இதுவும் நம்ம போட்டுக்கோம். சில பேருக்கு மஞ்சள் ஒத்துக்காது. இதில் சில விஷயம் நிறையா பேருக்குமே ஒத்துக்காது. இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக அரைச்சி இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஃபேஸ்க்கும் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகும். ஏன்னா நான் எங்கள் வீட்லேயுமே இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்கும். உடம்புக்கு கண்டிப்பாக செட் ஆகும். குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க.
நான் இதுவே உங்களுக்கு 1 மாதத்துக்கு வரும். என்ன 1 மாதத்துக்கு கண்டிப்பாக வரும். முல்தானி மெட்டி 1 கப் எடுத்துக்கோங்க. அதையும் இதோட போட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் பெரிய மிக்ஸி இருந்துச்சுன்னா அதுலேயே மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா இதில் போட்டு முல்தானி மெட்டியும் அதே கப் அளவு எடுத்து போட்டு, முல்தானி மெட்டி சொல்லவே தேவையில்ல, எவ்வளோ ஃபேஸ்க்கு நல்லா இருக்கணும். ஆனால் அதை டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா முல்தானி மெட்டி மட்டும் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும் ரொம்ப. இதில் நீங்கள் போட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃபேஸ்லேயோ நம்ம நெக்லேயோ நம்ம பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு போய் குளிக்க வேண்டியதான். இல்லை நான் ரெஸ்ட் ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு எப்படி சொல்கிற 10 நிமிஷம் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா போதும். அவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும், சொல்கிறதுக்கு எனக்கு இதுவே முடியல. அவ்வளோ ஸ்கின் வேறு லெவலில் ஃபஸ்ட் நாளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் 1 மாதம் போட்டு வந்தீங்கன்னா டேன் ஆகிருப்போம் பாருங்கள், அதெல்லாம் ரிமூவ் ஆகி வேறு லெவலில், ஐயோ சொல்ல வார்த்தையே இல்லை, அப்படி ஒரு இது இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டு சொல்லுங்கள். இதை நான் ஹேண்டில் தேய்ச்சி உங்களுக்கு ரிசல்ட் காட்டணுன்னு அவசியமே இல்லை. உங்களுக்கே தெரியும் இதை ஒன்று எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இதை நான் தனியாக ஒரு ஹேண்டில் எல்லோரும் செய்கிற மாதிரி இதை பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், இது நல்லாயிருக்கும். அதில் ஃபில்ட்ரு போடலாம். என்ன இப்போ நான் ஒரு விஷயத்தை ஒயிட்டாக காட்டணுன்னா நான் என்ன வேணால் பண்ணலாம். நான் அப்படிலாம் காட்டணுன்னு இதுவே இல்லை. இதில் நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது உங்களுக்கே புரியும், இதில் எவ்வளோ பொருள் இருக்குது, எவ்வளோ இது இருக்குதுன்னு உங்களுக்கே புரியும். இதை நீங்கள் ரோஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி போடலாம், பாலோட மிக்ஸ் பண்ணி போடலாம் ஃபேஸ்க்கு போட்டிங்கன்னா. அப்படி இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்சு தண்ணி யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு செம்ம ரிசல்ட் இருக்கும். ஏன்னா அதுவும் தண்ணினா மோட்ரு தண்ணி அந்த மாதிரி உப்பு தண்ணி அந்த மாதிரி இல்லை. ஒன்று நம்ம குடிக்க நல்ல தண்ணி வச்சுருப்போம்ல, அந்த தண்ணி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ரிசல்ட் தயவு செஞ்சு சொல்லுங்கள். இது உண்மையாக சொல்கிறேன், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் அந்த ஃபேஸில் போட்டோ ஹேண்டில் போட்டோ நான் வீடியோ எடுக்கலை. சரி இதை இன்னும் லேட் ஆக்க வேணாம், நம்ம போட்டுடலான்றது தான் போட்டேன். ஏன்னா இதில் அவங்களுக்கே இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோன்னா நம்மளுக்கே புரியும், ஆமாம் இதில் எவ்வளோ இது இருக்குது அப்படின்றது நம்மளுக்கே புரியும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு வீடியோ தேடுறனாலே நம்ம ஏதாவது ஃபேஸுக்கு போட்டிருப்போம், ஏதாவது நம்ம சர்ச் பண்ணாமல் இருக்க மாட்டோம், புரியுதுங்களா? ஃபேஸ்க்கு உடம்புக்குலாம் போடுறவங்களா இருந்தால் தான் ஒரு வீடியோ தேடியே எடுத்து பார்க்க போகிறோம். அப்போது தெரியும் நம்ம எவ்வளோ நாளைக்கு எதுவுமே போடாமல் இருந்திருக்க மாட்டோம் ஃபேஸுக்கோ எதுக்குமே. அப்போது இதை யூஸ் பண்ணால் இது இருக்கும், இது நம்மளுக்கே ஒரு நார்மலாகவே புரியும், இதெல்லாம் யூஸ் பண்ணால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்றது. அதனால் இதில் எவ்வளோ பொருள் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டு சொல்லுங்கள். நம்ம வீடியோவில் இருக்க எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹேர் வீடியோஸ் நிறையா போடுறேன் பாருங்கள், ஹேர் ஆயில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம், செம்ம ப்ரைட்டாக இருப்பாங்க பாப்பாங்களாம். வேறு என்ன, ஆனால் இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்னு டவுட் வந்துச்சுன்னா நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நீங்கள் குளிச்சுட்டு சோப் போட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு 10 நிமிஷம் வச்சாலும் சரி, இல்லை குளிக்க முன்னாடி வைப்போன்னா குளிச்சுட்டு மேலே தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா குழப்பிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணி முடித்தா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பீக்கங்காய் நார் இருக்குது பாருங்கள், அந்த நார் எடுத்து லேசாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணி குளித்தா வேறு லெவல் ரிசல்ட்டு கிடைக்கும். இல்லை எனக்கு அந்த பீக்கங்காய் நார் இதெல்லாம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கையிலே கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் உங்கள் ஸ்கின் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா என் ஃபேஸும் என் உடம்பும் அவ்வளோ டேனாக இருந்துச்சு. பார்த்தா எனக்கு செம்ம ரிசல்ட் கிடச்சனால தான் உங்களுக்கு எவ்வளோ வாட்டி சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிம்பிள்ஸ்க்கு கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆன்லைன் கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலில் ஹேர் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் நிறையா வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.